This ஹலோ call is now ஏன் being recorded. ஹலோ ஏன் தம்பி கட் பண்ணிட்டீங்க? நான் எங்க கட் பண்ணேன் பேசிட்டே இருந்தீங்க, ஏதோ விளக்கம்லாம் சார்? கேட்டீங்க நான் திடீர்னு. நான் எதுவும் கட் பண்ணல சார். சரி, இப்போ சொல்லுங்க சார். நான் ம் வந்து அதில் போட்டிருக்க விஷயம் கோர்ட்டில் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டை தான் சொல்லியிருக்கேன். சார் நீங்க உங்க அதில் சைடுல உங்களுக்கு தப்புன்னு நான் சொல்ல வரல. டவுட் இருந்தால் நான் தாராளமாக கேளுங்க, நான் வந்து விளக்கம் சொல்கிறேன். ஆனால் வந்து உங்களுடைய கேஸை எடுத்துகிட்டு வந்து இவருடைய கேஸோட கிளப் பண்ணுறதுன்றது அது சரியா இல்ல இருக்கு. சார், அது சரியா உண்மையிலே இல்லை இருக்காதான்னு. சார், உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ம் அப்படி பாதிக்கப்பட்டா அதுக்கு தான் அப்பீல்னு ப்ரொவிஷன் இருக்கு. கீழே சரியா சார் இப்படி ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா நேரம் தானே வீணாகுது. நான் அப்பீல் போறப்ப மறுபடியும் இவரை குற்றவாளியை சேர்க்கணும், இவரை குற்றவாளி சேர்த்து நான் அப்பீல் கொண்டு போகணும். ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கங்க. இப்போ சொல்லுங்க. தம்பி வந்து பிசிஏ படித்த தம்பி, அதனால சொல்றேன். ம் நம்ம நாடு வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சட்டத்தின் ஆட்சின்னுவோம். நம்ம நாட்டுல நான் சொல்லிடுறேன், நீங்க இப்ப நீங்க சொல்றதுக்கு நான் சொல்லுங்க. விளக்கம் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுங்க டவுட் இருந்தா சொல்லுங்க கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ சட்டத்தின் ஆட்சினா இப்படித்தான் சட்டம் இருக்க வேண்டும்னு ஒரு முறை இருக்குது. ஆமா அதை வந்து எல்லாரும் ஏகபத்தியமா ஒரு சட்டத்தை உருவாக்கி, இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டம், அது கீழே பல சட்டங்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமா. ஸோ அந்த சட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ ம் அதைத்தான் நம்ம செயல்படுத்தணும். இப்போ தம்பி, ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். சுகுமார். சுகுமார். சுகுமார் தம்பி. இப்ப சுகுமார் தம்பி என்ன செய்யறாருன்னா, ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கு. என்ன இருக்கு? கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அது நமக்கு சரி வரல நமக்கு தெரிஞ்சா அதுக்கு மேல செஷன்ஸ்ல போகணும்னு ஒரு சட்டம் இருக்கு. செஷன்ஸ்ல ஆர்டர் கொடுத்து செஷன்ஸ்ல சரியில்லைன்னா நம்ம ஹைகோர்ட்டு போகணும், ஹைகோர்ட்டு சரியில்லைன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகணும் அப்படின்ற. அதாவது அது பாதிக்கப்பட்டீங்க நீங்க உணர்ந்தீங்கன்னா அது அப்பீல் போலான்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வகைகள் இருக்குது வழி. இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அது சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க, சட்டம் தெரியாத பாமரன் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட் தான் தம்பி. ஆனா என்ன சொல்லுதுன்னா அவரோட சட்டத்துல பாமர மனுஷன். பாமர சரிங்களா? மக்களாக இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது, அதை சட்டம் அனுமதிப்பதில்லை. சட்டம் தெரியாது என்று சொல்றத சட்டம் அனுமதிப்பதில்லை. ஆனா இங்க ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. யாரையோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டு, ஐயா எனக்கு சட்டம் தெரியாது ஐயா, கொலை பண்ணா தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஐயா நீங்க சொல்ல முடியாது. இன்னொருத்தர் ஒரு 100 ரூபாய் திருடிட்டு நான் வந்து தெரியாம திருடிட்டேன் எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சட்டம் ஒரு நிமிஷம் நீங்க கேட்டதுனால உங்களுக்கு, ஏன்னா நீங்க படிச்ச பிள்ளை, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். அதனாலதான் சார் நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. படிச்ச பிள்ளைகள் வந்து சரியான, நீங்க ஒரு டிகிரி படிச்ச ஆளு, அவனுங்க ஒண்ணுங்க 10ஆம் கிளாஸே ஒழுங்கா பாஸ் ஆகாதானுங்க, அவனுங்க பின்னாடி நீங்க போய் நின்னுங்கன்னு நீங்க எல்லாமே அவனுங்க சொல்றதெல்லாம் கரெக்டுனா 10 செக்ஷன் சொல்றதெல்லாம் மேட்டர்ல. இப்போ பிசிஏ படிக்கிறீங்க, நான் வந்து எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா. உங்க பிசிஏ சப்ஜெக்ட பத்தி எனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அதுல இருக்க நுணுக்கங்கள் படிச்ச உங்களுக்கு தான் தெரியும், பிசிஏ பத்தின விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தானே நீங்க? ஆமா, கம்ப்யூட்டர்ல தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் விஷயத்தை பொறுத்து ஃபுல்லா என்னன்னா உங்களுக்கு தான் தெரியும். நாங்க ஏதாவது பேசிக் படிச்சிருப்போம், அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? அப்போ உங்களுடைய நுணுக்கம் உங்களுக்கு தான் தெரியும். இவனுங்க யாருமே, நீங்க சொல்ற, நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்தவங்க, இது பொருளாளர் பதவி கொடுத்தவங்க, அவனோட டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி பாத்தீங்கன்னா 8வது 10வது 12வது எழுத படிக்க கூட தெரியாதுவன். ரைட், இது இருக்கட்டும், அது தனி ப்ராசஸ். இப்போ நம்ம நாட்டுல இப்படிதான் சட்டம் இருக்குதுன்றத நம்ம இப்படித்தான் இருக்குன்னா அப்படிதான் போகணும். அதை விட்டுட்டு நான் அப்படிலாம் போட மாட்டேன், எனக்கு கீழ் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் கிடைக்குமா? நீங்க சொல்லுங்க. ஒரு சட்டம் இப்படித்தான் இருக்கிறதும். இப்போ நீங்க பிசிஏ படிச்சீங்க, நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோடிங் எழுதுவீங்க, கோடிங்ல இப்படிதான் எழுதணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஆமா. அதை மாத்தி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? அது ஒர்க் ஆகாது. அதேதான் சார் இங்கேயும், சட்டமும் அதேதான். அதை மாத்தி எழுதுனா அதை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பி.யு. வெங்கடேசனை நான் வந்து அதுல எங்கேயுமே தப்பா சொல்லல, அவருக்கு வழிகாட்டுதல் சரியில்லை. இப்ப நீங்க பேசுறீங்க வழிகாட்டுதல் கிடையாது சார். ஆக்சுவலா அவர் ஒரு தனிப்பட்ட அவர் கூட நான் பழகி இருக்கேன், அவருக்கு வழிகாட்டுதல்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. எனக்கே பி.யு. வெங்கடேசனை தெரியும் சார் நல்லா, உங்களை விட எனக்கு தெரியும் சார். அவர் வழக்கையே நான் நடத்தியிருக்கேன் சார். அவரை தெரியும். வழக்கே தெரியாது சார், சட்டங்களே தெரியாது, அவர் விருப்பம் போல ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவரை எப்பத்துல இருந்து உங்களுக்கு தெரியும்? எனக்கு சில நாள்களா தெரியும், கொஞ்ச நாளா தெரியும். எனக்கு தெரிஞ்ச எனக்கு 2012-13 இருந்து தெரியும் அவரை. தெரியுமா? அவரோட ஃபேமிலி கேஸ் முதல் கொண்டு எனக்கு தெரியும்.
அவரு வந்து இந்த ராஜா போல ஆட்களால தேவையில்லாம தப்பா வழி நடத்தி இப்ப தேவையில்லாம ஜெயில போய் உட்காந்துருக்காரு. இப்ப இல்ல, முன்னாடி ஒரு 6 மாசமா ஒரு வருஷமா ஜெயில இருக்காரு. ஜெயில போயிருக்கிறாரு. தேவையில்லாத சார், உங்களுக்கு உதவணும், சட்டத்தை சொல்லி தரணும்னா சொல்லி கொடுக்கட்டும், தப்பே கிடையாது. ஆனா அத ஒரு நெறிமுறை வேணும். அதுக்கு தான் சொன்னேன், சிம்பிளா சொன்னேன், உங்களுடைய லாங்குவேஜ்லயே சொல்றேன். உங்களுக்கு கோடிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதுல ஒரு கமா ஒரு புல்சாவை தப்பா போட்டாலும் போச்சு. அதே போலதான் சட்டம். சட்டத்துல இப்படிதான் நடைமுறை போகணும்னு இருக்கு. அத போகணும். அப்படி போகும் பொழுது கீழே தோத்தா கூட மேல ஜெயிக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு 8 கொலை, ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னு 8 பேரை ஏற்கனவே மரண தண்டனை வச்சிருக்காங்க. கீழ்கோர்ட்டு மரண தண்டனை கொடுத்தது செஷன்ஸ். இப்ப ஹைகோர்ட் வந்து விடுதலை. இப்போ நீங்க சொல்லுங்க, அப்ப அவரே வெட்டிக்கின்னு செத்து போயிட்டாரா? அதுதான் எப்படி இது இந்த ஒரு இந்த நீதிபதிக்கு அந்த நீதிபதிக்கு ஏன் இவ்வளவு முரண்பாடு இருக்கு? இப்ப புரியுதுங்களா? இங்க என்னன்னா சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது சட்டம் எப்படி கேக்குதுன்னா பியாண்ட் த ரீசனபிள் டவுட். ஒருத்தரை நீ தண்டிக்கணும் அப்படின்னா எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நீ வந்து கரெக்டா கேஸ் நடத்தணும். அது யார் ஒழுங்கா நடத்தாம போறதுன்னா நீதிபதி கிடையாது, சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள். போலீஸ் அதிகாரி ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கரெக்டா வந்து விட்னஸ் வந்து சொல்லி கரெக்டா சொன்னா மட்டும்தான் நீதிபதியால தீர்ப்பு கொடுக்க முடியும். நீங்க வந்து கரெக்டா போலீஸ் இட்னு வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நீதிபதி என்ன பிரயோஜனம்? நீதிபதினா தானா எழுதிட முடியுமா? ஒன்னும் இல்ல, பி வெங்கடேசன் இன்னைக்கு நேற்று எழுதல, அவர் 1.5-2 வருஷமா 3 வருஷமா ஏஜி தான் இருக்கிறாரு. ஆனாலும் பொறுமையா அமைதியா இருந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ப்ரொசீஜரா நோட்டீஸ் அனுப்புறாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இவர்கிட்ட இல்ல ஐயா, அவங்கள நாங்க திட்டினதுக்கு இதெல்லாம் ஆதாரம் இருக்குது, எனக்கு திட்டுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற விஷயத்த அவர் சட்ட ரீதியா அவர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா விடுதலை பண்ணிருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சட்டம் தெரியாதுன்னு அவர் சொல்ல முடியாது சார். யாராக இருந்தாலும் இப்ப நீங்க கூட இருக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு அசிங்கமா திட்டிட்டு எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொன்னா நீங்க இருப்பீங்களா? என் வீட்டு அவர் செஞ்சதெல்லாம் 100% உண்மை சரின்னு நான் சொல்ல வரல. அது தப்பு இல்ல. நீங்க விமர்சனம் போட்டீங்களே, அதுதான் ஏன் போட்டீங்கன்னு. நான் ஏன் போட்டேன்னு நீங்க எப்படி என்ன கேட்க முடியும்? எனக்கு ஒரு விமர்சனம் போடுங்கன்ற நானு. சார் நீங்க நான் போட்டதுக்கு நீங்க ஒரு விமர்சனம் போடுங்க, பதில் போடுங்க. அதே நீதியை தேடியில போடுங்க. நான் நீதியை தேடி குரூப்ல போடல, நீங்க போடுங்க, நான் பதில் சொல்றேன். இதே மாதிரி நான் பதில் சொல்றேன். எல்லாம் இப்போ ராஜா என்ன பண்ணுவாரு, உங்களை போன் பண்ணி கேளுங்கன்ட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீதியை தேடி குரூப்லயே இதே கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன குரூப்பை விட்டு எடுக்காம தில்லா ராஜா ஆம்பளையா இருந்தா திருப்பி திருப்பி போட சொல்லுங்க, நான் தாராளமா பதில் போடுறேன். ஆனா எடுக்கக்கூடாது என்ன குரூப்ல இருந்து. அது உறுதியா ஒரு மீச வச்ச ஆம்பளையான்னு கேளுங்க, ராஜாவை கேளுங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன், எல்லாருமே ஒரு நீங்க பார்ட்டியின் பர்சனா அப்பியர் ஆகிறீங்கன்னா வாழ்த்துக்கள். அதுக்கு ட்ரைனிங் பண்ணணும் உங்களை. நீ போய் ஜட்ஜை திட்டு, நீ போய் இப்படி எழுது, நீ போய் அவங்க கிட்ட சண்டை போடு. நான் இதுவரையும் போயிருக்கேன் 2 வாட்டி, எனக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 2 வாட்டி ஜட்ஜ்மெண்ட்லயும் இருங்க சார், நான் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது நான் கிளிப்பில்ல கிடையாது. மறுபடியும் சொல்றது புரியுங்க, நீங்க நான் கிளிப்பில்ல கிடையாது. அது ஏன் சார் கேட்க மாட்டேன் அந்த வார்த்தை? நீங்க கிளிப்பில்ல இல்ல, நீங்க படிச்சவர், முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க பிசிஏ படிச்சவர், யூ நோ த ஸ்லாங்கு லாங்குவேஜ், எப்படி பேசணும்ன்ற விதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அனலைஸ் பண்ணாம எதுவுமே செய்ய மாட்டேன். அப்ப அவங்க எதை சொன்னாலும் நீங்க அனலைஸ் பண்ணி அவங்க சொல்ற கான்செப்டை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு ட்ராக் பண்ணி போயிருப்பீங்க. அதனால நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. ஆமா, அவங்க கொடுக்குற செக்ஷன் கூட அப்படியே போட மாட்டேன் நான். அந்த செக்ஷன்ஸ் நான் படிப்பேன். அப்ப ஏன்னா அந்த செக்ஷன்ஸ் படிப்பேன், அது சரியானதானா கன்ஃபார்ம் பண்ணி தீர ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவேன். ஏன்னா நீங்க படிக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே போடுறது கிடையாது நான் எப்பவுமே. கரெக்ட். ஏன்னா நீங்க படிச்சவர். நீங்க படிச்சவர்ன்றதுனால உங்களுக்கு தெரியுது. ஒண்ணு இல்ல, கமலத்தை அப்படியே போட்டா நம்ம தான் மொக்கையாவனாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பேரு சொல்ல மறந்துட்டேன் இருங்க டக்குன்னு. நான் அதுல கூட சொல்லியிருக்காங்க ஆடியோல. ஒரு தாமரை கண்ணன் ஒருத்தர், நம்ம அருப்புக்கோட்டை கணேசன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான்னு வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு அவருக்கு போய் நீ வந்து பெட்டிஷன் போடுன்னு ஏதோ மாடல் அனுப்பிச்சுக்கிறாரு. அவரு ஆக்சுவலா படிச்சவர் தான். பட் உங்க அளவுக்கு நாலேஜ் வந்து இவங்க சொல்றத அவரு இது பகுத்தாய்வு செய்யல. நேரா போறாரு, பெட்டிஷன் போறாரு, ரிட்டர்ன் போடுறாங்க. ரிட்டர்ன் போட்டா அதை என்ன செய்வீங்க நீங்க சொல்லுங்க? அதுல என்ன கரெக்ஷனோ அதை சரி பண்ணி மறுபடியும் போடணும். வெரி குட். இதுதான் படிச்சதுக்கு அர்த்தம்.
அவர் என்ன பண்றாரு, அங்க போய் இது இப்படி இல்ல, அது அப்படி இல்ல, இது தப்பு, இது ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு அங்க போய் கிளர்க்கு கிட்ட சண்டை போடுறாரு. அவர்கிட்ட வாதாட வேண்டிய வேலையே கிடையாது. இதான் நீங்க அதுதான் சொல்றேனே, இந்த முறையில நீங்க கரெக்டா போனீங்கன்னா கரெக்ட், ஒன்றும் தப்பே கிடையாது. பிரச்சனை ஆன உடனே அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடுறாங்க. சார் எல்லாருமே மனுஷன் தான் சார், மறந்துருப்பாங்க. செக்ஷன் எல்லாருக்கும் எல்லா செக்ஷனும் ஞாபகம் இருக்காது. செக்ஷனே விட்டுருங்க சார். ஒரு சில விஷயங்கள் அது இல்லாம ஹெட் கிளார்க்கு எதுவுமே தெரியாதா சார்? அவர் என்ன சார் செய்வாரு? பேப்பர் எடுத்து கொடுக்கறது அவங்க வேலையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க பிசிஏ படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. 100% புக்ல இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சொல்றேன். நான் லா படிச்சிருக்கேன். 100% புக்ல இதெல்லாம் தெரியுமா? பார்த்தா மட்டும் தான் தெரிய வரும். அப்பப்ப ரெஃபர் பண்ணிப்போம், அவ்வளவுதான். நம்ம வந்து மெமரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது, எல்லாமே உள்ள இருக்கு. ஹியூமன்ல எல்லாமே மறந்துருவோம். கேளுங்க, அப்பாவி மனுஷன். அவரை தூண்டி விட்டு அவர் போய் நின்று தேவையில்லாம அங்க எஃப்ஐஆர் போட்டு இங்க வந்து ஒரு 2 மாசம் கையெழுத்து போட்டுருந்தாரு எங்க கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல. என்கிட்ட எஃப்ஐஆர் போட்ட உடனே சொல்றாரு, சார் அப்பயே சொன்னேன், ஏன் சார் அவங்க பேச்ச கேக்குறீங்க, நீங்க சொன்னா கூட ஒரு வாட்டி டீட்டெயில் கேளுங்க, இல்ல எனக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டா நான் ஐடியா சொல்ல போறேன். எதுக்கு போய் ஜுடிஷியரி கிட்ட போய் அங்க போய் தேவையில்லாம, அதாவது சரி இல்லைன்னா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, கரெக்ஷன் பண்ணி போடணும். கரெக்ஷன் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு முகாந்திரம் ஒரு விஷயம் இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த வழக்கு நமக்கு செட் ஆகணும்ன்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இப்போ இதெல்லாம் தெரியல, நிறைய பேருக்கு தெரியாதவங்கள இப்ப நீங்க படிச்சவங்க யோசிக்கிறீங்க, கரெக்டா போறீங்க, அதனால உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது. ரைட்டு, நீதியை தேடி போனா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், சந்தோஷம். தெரியாதவங்க எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி மாட்டி விடுறாங்க தெரியுமா? அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க நான் கண்ணு கூடவே பார்த்துருக்கேன். புரிதுங்களா நான் சொல்றேன்? அதனாலதான் நான் சொல்றேன். இப்போ இவர் பி வெங்கடேசன் நல்ல மனுஷனா? எஸ், எனக்கு தெரிஞ்சு நல்ல மனுஷன் தான் அவரு. ஆனா இந்த ப்ராசஸ் வந்து அவர் செய்யறது தேவையில்லாத வேலை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு 100 பேரை நீங்க வந்து பார்ட்டி இன் பர்சனா அப்பியர் ஆகிறதுக்கு நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னா, அதுக்கு உண்டான சட்ட ரீதியான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு இப்படி போனுங்க, ஜட்ஜி கிட்ட இப்படி பேசணுங்க. இப்போ ஒண்ணுல வழிகாட்டுதல் தான் முக்கியம். இப்போ வழிகாட்டுதல் சரியான வழிகாட்டுதல் காட்டினாதான் அவன் சரியான வழியில் போவான். இப்போ பி வெங்கடேசன் பேசின மாதிரி நீங்க எழுதுவீங்களா? ஜட்ஜிக்கு இந்த மாதிரி அசிங்கமா எழுதுவீங்களா லெட்டர்? சொல்லுங்க, நீங்க படிச்ச ஒரு எழுத மாட்டாங்கல்ல. ஏன் எழுத மாட்டீங்க? அது தவறு எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தவறுன்னு தெரியுது. அது தவறுன்னு தெரிஞ்சு அவர் எழுதி அனுப்பிச்சுட்டு அதை வேற குரூப்ல போடுறாரு. அப்போ 4 பேர் என்ன நினைப்பாங்க, ஓ இப்படி எழுதி அனுப்பலாம் போல இருக்குது ஜட்ஜின்னு எழுதி அனுப்பிச்சாங்கன்னா நம்ம நல்ல பேராச்சுன்னா சொன்ன தாமரை கண்ண மாதிரி மாட்டிப்பாங்க. தேவையில்லாத வேலை. அதைத்தான் நான் சொன்னேன் கண்டி. இப்ப கூட நான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டா சொல்லலை, மறுபடியும் அதை பொறுமையா கேளுங்க. அவருக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க. இப்போ இனிமேல்ட்டு ராஜாவா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும், யார் ஏற்கனவே நீங்க தெளிவா இருந்திருக்கிறீங்க, பிளஸ் இப்ப நான் பேசுறேன், பேசும்போது இன்னும் தெளிவா இருப்பீங்க. எப்பா போலீஸ் கிட்ட போய் சண்டை போடுப்பா, இவங்க கிட்ட போய் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. இப்ப அதான் நான் கேக்குறேன். பி வெங்கடேசன் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டான். அவன் சட்டத்தை சரியில்லை, சட்டப்படி அவனுக்கு என்ன இப்ப கூட ராஜா எனக்கு கூட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி எழுதுறத பத்தி எல்லாரும் லெட்டர் அனுப்ப போறேன்னு. இப்ப நீங்க லெட்டர் அனுப்புறீங்கன்னா அந்த லெட்டர்லாம் ஏற்கனவே அவர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, பி வெங்கடேசன், ஜட்ஜை பத்தி தப்பு தப்பா அதெல்லாம் சேர்த்து இணைச்சி வச்சு இப்போ ராஜா ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காரு, அதையும் சேர்த்து அனுப்புவீங்களா? அதை அனுப்ப மாட்டேன். ஏன் அனுப்ப மாட்டீங்க? அது வேற. அப்ப அது தவறு. அவர் செஞ்சது தப்புனா தண்டனை கொடுத்தது ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற 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 ஒன்றும் இல்லைல்ல. டவுட் இருந்தா அப்புறமா கேளுங்க. ஓகே, உங்களை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எதனா டவுட்னா தாராளமா கேளுங்க சார். படித்தவர்கள் இதே மாதிரி படித்த கான்செப்ட்லயே போங்க, அதுதான் பெட்டரான ஐடியா. நான் இப்ப கூட அவர் சொன்னாருன்றதுனால உங்களுக்கு என்ன கேட்டேன் சார், அந்த இதுதான் கேட்டேன் நானு. உங்களை நான் ஏதாவது இன்னொரு வாட்டி பாருங்க சார், 300 வாட்டி பொறுமையா கேளுங்க. நான் அவர் அவதூறாவே பேசல, அவருக்கு நல்லதை தான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் வெளியில வந்து மறுபடியும் இது மாதிரி எதுனா மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. 3 கேஸ் போட்டுக்கிறாங்க மொத்தம். 3 கேஸ்ல ஒரு கேஸ்ல தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்ப மறுபடியும் வெளில வந்து சார் அவருக்கு ஒய்ஃப் இல்ல, அவர் தனியா இருக்காரு, கஷ்டப்படுற மனுஷன், எனக்கு எல்லாமே தெரியும், அவரை நான் பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு சொல்லுவேன். ஆனா நம்ம சொல்ற விஷயங்களை கேட்காம சரி நான் கேட்கறேன், ஏன் ராஜா எழுத வேண்டியது தானே? அந்த மாதிரி ஏன் அவரு எழுத வைக்கிறாங்க? எழுத வேண்டியது தானே, ராஜா எழுத சொல்லுங்க. இதே மாதிரி ஒண்ணு இல்லை, இப்ப அப்படியே காப்பி எல்லாமே இப்ப பி வெங்கடேஷ் அனுப்பந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு அனுப்பிட்டு எனக்கு ஒரு காப்பி கொடுக்க சொல்லுங்க. நானே போய் ராஜா மேல கேஸ் கொடுக்குறேன். ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் கிட்ட அனுப்ப சொல்லுங்க பாப்போம். ராஜா அனுப்ப மாட்டேன், உங்களை அனுப்ப மாட்டாங்க சார். அருப்புக்கோட்டை கணேசனையும் ராஜாவை அனுப்ப சொல்லுங்க, அனுப்ப மாட்டாங்க.
உங்களை அனுப்ப சொல்லுவாங்க, நீங்க அனுப்புங்க, நீங்க நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா நமக்கு தலையெழுத்தா மத்தவங்க அனுப்புவாங்களா தெரியாது, நான் அனுப்ப மாட்டேன். அதுல உண்மை நிலைப்பாடு இருந்து சரியானதாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர. சோ நீங்க படிச்சவரா இருக்கிறதுனால அவங்க கொடுத்த விஷயங்களை நீங்க படிச்சு அனாவசியமா எல்லாத்தையும் அனுப்பக்கூடாது. ஆமா, அனலைஸ் பண்ணி நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க. அதனால நீங்க உங்க வழக்குல ஜெயிச்சிருக்கீங்க. ராஜாவாலேயோ மத்தவங்களால ஜெயிக்கல. சட்டம் ஏற்கனவே இருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க, வழி காமிச்சிருக்காங்க. அந்த வழியை நீங்க சரியா பயன்படுத்தி. எனக்கு ஒரு சில குறைபாடு இருக்கு சார் நீதிமன்றத்துல. சார் அது எல்லாருக்குமே இருக்கும் சார். நீங்க ஒண்ணும் இல்ல, குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா சார் சிம்பிளா 14%ன்றப்போ அவங்களோட அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. 14% இல்ல, அத நான் அனுபவிச்சதால தான் சொல்றேன். சொல்றேன் நல்லா. ஏன்னா 14%க்கு ஒரு வே ஆஃப் இதுதான் பேசுறாங்க அவங்க. அப்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க இனிமேல் ஏதாவது வழக்கு தொடர்ந்தா எனக்கு போன் அடிங்க, நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன். 5 பைசா வழக்கு ஆல்ரெடி இப்ப அப்பீல் தான் போறேன். நான் 397ல அப்பீல் போட போறேன். அப்பீல் போடுங்க. அது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சார், ஆக்சுவலா ஒரே சிம்பிள் மேட்டர். என்னோட கேஸ் என்னன்னா, நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வாங்குறேன். சரி. அந்த மெடிக்கல் ஷாப் நம்பிக்கையின் பேர்ல பணத்தை கொடுக்குறேன். அவங்க வந்து ஒரு 6 மாசம் டைம் கேட்கறாங்க டியூரேஷன். 6 மாசத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் உங்க பேர் எல்லாமே மெடிசன் மாத்தி கொடுத்துறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வேலையை செய்யல. பட் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என் ஒய்ஃபோட மாமா ஒய்ஃப் வந்து டாக்டர். அவரு குவாலிஃபைட் டாக்டர். இவங்க டாக்டர் கிடையாது. இவங்க வந்து கருக்கலைப்பெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யறது இதுல வந்து எக்ஸ்பர்ட்டுங்க. ஒரு 30 வருஷமா இதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன கேட்கறாங்க, எனக்கு இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அந்த கருக்கலைப்பு மாத்திரைகளும். இது நான் வந்து இதுவரையும் நான் வாங்கினதே கிடையாது. ஸ்டாக்ஸ் எல்லாம் அதை வைக்க மாட்டேன். இல்லீகல் ட்ரக்ஸ் மெடிக்கல் ஷாப்ல இதுவரையும் வச்சது கிடையாது, வந்தது கிடையாது. நான் 10 வருஷம் ஆகுது இந்த ஃபீல்ட்ல. வெரி குட். அந்த ட்ரக்ஸை வாங்கவும் மாட்டேன், ஸ்டாக்கும் வைக்க மாட்டேன். வெரி குட். பட் இதை வைக்கல அப்படின்ற ஒரே ரீசன்னால மெடிக்கல் ஷாப் லைசன்ஸ் கொடுக்க முடியாது, மாற்றிக்க முடியாது, தர முடியாது, எனக்கு நீ ஒத்து வரல அப்படின்னு சொல்லி மேல் போட்டு போடுறாங்க. ஓ சரி. கூட்டு போட்டாங்கன்றதுனால நான் சைலண்டாக விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தர வேண்டிய வாடகை பாக்கி தரல. இது ஒரு சில நாள் கழிச்சு மறுபடியும் பூட்டை உடச்சி உள்ள இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நானே எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் அதாவது வதந்தி பரப்பிடுறாங்க. இதை தெரிஞ்சு உடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்க இந்த ஏரியா வந்து தலைவர்ன்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல நடவடிக்கை இல்லை. சரி. இப்போ இதுல ஒரே அங்க நடவடிக்கை இல்லைன்றதுனால கமிஷனர் அதெல்லாம் ஐஜி லீகலா ப்ரொசீட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட், எதுலயுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நீங்க செய்த தவறு என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஐயோ டாக்குமெண்ட் எதுவும் போடல அவங்க கிட்ட. வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். அந்த மட்டும் நீங்க டாக்குமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா ஒண்ணு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, உங்க கடையில கேமராலாம் இருந்ததா? கடையில கேமரா இல்ல. இருந்ததுன்னா நீங்க தான் பொசஷன்ல இருந்தது என்று ஒரு 2 மாசம் வீடியோ எடுத்து ஃபைல் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணாலும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல அற்புதமா இருந்திருக்கும். நம்பர் 1 கேமரா இருக்குல்ல. இல்ல சார், அதாவது சில பேர் நம்பிக்கையின் பேர்ல கோர்ட் வந்து எவிடன்ஸ் தான் கேட்கும். நம்பிக்கையின் பேர்ல பணம் கொடுத்தேன். ஆமா, அதாவது உங்க பேர்ல நீங்க நடத்தி இல்ல நீங்க கையெழுத்து போட்டு ட்ரக்ஸ் வாங்கி மத்த விஷயம் அதுதான் எவிடன்ஸ். அதுதான் எவிடன்ஸ். அதை வச்சீங்கன்னா கேஸ்ல ஜெயிச்சிருவீங்க. சோ அதுதான் எவிடன்ஸ். நீங்க தான் பொசஷன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா நான் இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்றேன். நான் டைரக்ஷன் தான் கேக்குறேன். நான் அவரை எஃப்ஐஆர் டைரக்ஷன் தான் கேக்குறேன். எஃப்ஐஆர் டைரக்ஷன் பூட்டு உடைச்சிட்டு குடுறேன். சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன், அவரு டைரக்ஷன் கொடுக்கல. இல்ல அந்த கடையை நீங்க நடத்துறீங்களா இப்போ? இப்போ இல்ல. அவங்க வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பை பேரையே மாத்திட்டாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் பேரே கிடையாது, இப்போ வேற பேர் மாத்தி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செய்த சிறு தவறு என்னன்னா, நம்ம டாக்குமெண்ட் போட்டுருக்கணும். அந்த டாக்குமெண்ட் அது ஒண்ணுதான் எனக்கு நல்லாவே தெரியும், அனலைஸ் பண்ணிட்டேன். ரெண்டா அது அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த இது கரெக்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது. ஒரே ஏரியா தானே, நம்பிக்கை பேர்ல வயோதிகத்தை மென்ஷன் பண்ணி தான் சார் விட்டு நானு. அவங்க வயசானவங்க. அதெல்லாம் சார் அதெல்லாம் நம்ப முடியாது சார். அதாவது தாயும் பிள்ளைன்னாலும் வாயும் வயிறும் வேறுன்னுவாங்க. இப்போ இவர் வந்து இங்க நீதி கிடைக்கலன்னா நீதிபதி என்ற போனா நீதிபதி வந்து கேஸை டிஸ்மிஸ் பண்றாரு. அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க கரெக்டா அதுக்கான எவிடன்ஸை வச்சு போனீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க அதை யோசிச்சு சப்மிட் பண்ணதுனே சார். நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒன்னு வீடியோ, இல்லன்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க தான் அதை நடத்துங்க. ஆர்டிகல் பட்டியல் கொடுத்தனே.
சாட்சிகள் பட்டியலையும் இணைச்சிருந்தேனே. அது இணைச்செல்லாம் டிஸ்மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை சார். சாட்சிகள் பட்டியல் கொடுத்துருக்கேன். சரி, எவ்வளோ நாள் ஆச்சு இது நடந்து? எவ்வளோ நாள் ஆகி நீங்கள் கேஸ் போட்டீங்க? 1 இயர். அதான் 1 இயர்லாம் வந்து லிமிடேஷன் முடிஞ்சிருமே. நமக்கு அந்த டீடைல்ஸ் தெரியாது இல்லையா, அதனால வந்து போலீஸையே மோதிக்கிட்டு இருந்தேன். இப்போ போலீஸுக்கு சாட்சி அது இந்த ஆவணங்கள் கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு அவங்ககிட்டயே ஆர்டிஐ எல்லாத்தையும் போட்டு ஓட்டிட்டு இருந்தேன். ஆர்டிஐக்கும் நம்ம கேஸ் போறதுக்கும் சம்பந்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆர்டிஐ இல்ல அது எனக்கு நாலேஜ் இல்ல. அப்போ நான் மெடிக்கல் ஷாப் காலையில 7 மணிக்கு ஓபன் பண்ணா 10 மணி வரை உட்காந்துருப்பேன் சார். எனக்கு கோர்ட்ல பத்தி என்ன சார் தெரியும்? கண்டிப்பா உண்மை. பிரச்சனை வரும்போது தான் அதை பத்தி நம்ம படிக்கலாம். நான் இதுவரை நான் நஷ்டப்பட்டது கிடையாது, இந்த பத்தி வெளியே போனதும் கிடையாது. நான் வந்து காலையில ஷாப் ஓபன் பண்ணா நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு தான் போவேன், வெளியவே போக மாட்டேன். கண்டிப்பா சொல்ல போனா தியேட்டர் கூட போனது கிடையாது நான் இதுவரை படம் பாக்குறதுக்கு. அதான் 10 வருஷமா. அதாவது விஷயம் என்னன்னா, சட்டத்தின் விஷயம் பிரச்சனை, அதாவது அடிப்படையான விஷயம் தெரியாததுனால மாட்டிக்கிறது. இப்போ உஷாராயிடுவீங்க. இப்ப யார் கேட்டாலும் பத்திரத்தை எடுத்துட்டு போ, எதுவா தர்றது கிடையாது. உண்மை. யார் எது கேட்டாலும் மாத்திரை டேப்லெட்டே கொடுக்கறது கிடையாது. கடன் இப்போ இதுல அப்பீல் போடணும்னா என்ன ஆப்ஷனு எனக்கு? சார் ஒண்ணும் இல்ல சார். இப்ப நீங்க கீழே அப்பீல் ரெடி பண்ணிருக்கேன். ரெடி பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு, நான் இந்த மாதிரி ஆர்டிஐ அது இதுன்னு பின்னாடி போட்டுட்டு இருந்தேங்க, அதனால அந்த டைமுக்கு நான் போட முடியல. சரி, கீழே இருக்கவர் என்னன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாரு, அதை சொல்லுங்க முதல்ல. சார் அது வந்து உரிமையல் வழக்கு. சரி 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 சரி. உரிமையல் வழக்குன்னு சொல்லியிருக்காரு. பூட்டு உடைச்சது எப்படி சார் உரிமையல் வழக்குல வரும்? கரெக்ட் கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், அவங்க பூட்டு இன்னொன்னு வந்து SC/ST ஆக்ட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது தீர்வாணையத்து அங்க போங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி, ஆனா அங்க போக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. அதுல இல்ல, நானே கேக்குறேன், நீங்க SC/ST கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா? கொடுக்கல. அப்புறம் எப்படி SC/ST ஆணையத்துக்கு போன்றாரு? என்ன கேஸ்ட் SC/ST அவர் வந்து நாயுடு, அதை பேஸ் பண்ணி அவங்க அதை பேஸ் பண்ணி அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த சமுதாயத்தை மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் அதாவது உங்களை சமுதாயத்தை சொல்லி திட்டினாங்கன்னு எழுதிருந்தீங்களா? ஆமா. ஆனா திட்டினாங்களா உண்மையிலேயே? ஆமா. அப்ப நீங்க தாராளமா நீங்க சமுதாயத்தை திட்டினாங்கன்னா நீங்க அவங்க கோர்ட்லயே எடுத்துருக்கணுமே சார். அது இது எடுக்கலையே. SC/ST ஆணையத்துக்கு போங்க அப்படின்றவரு. ஆணையத்துக்கு ஏன் போறீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்ற யாரு இதுக்கு வந்து என்கொயரி ஆபீசரே அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். போட மாட்டேன்னு சொன்னாருன்னா அவர் பேர்லயே எஃப்ஐஆர் போடுவாங்க. போடலையே. அதான் எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 20 டாக்குமெண்ட் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். ஒண்ணும் மேட்டர் அவர் 2 டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணி கேஸ் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன டாக்குமெண்ட்? அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட், அப்புறமா ஆணையர் கொடுத்தோம்ல 2 கம்ப்ளைண்ட். நான் கமிஷனர் கொடுத்துருக்கேன், சிஎம் செல் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இது எதுவுமே வந்து அவர் காட்டல. அதில் என்கொயரி பண்ணுங்கன்னே சொல்லல. என்கொயரி பண்ண சொல்லல. சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்பீலில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்கொயரிக்கு ஆர்டர் போடுவாங்க. அதாவது மெயினாக ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அங்கேருந்து ட்ரக்ஸ் வாங்கின, தட் மீன்ஸ் அந்த மாத்திரைகள் வாங்கின, மருந்து மாத்திரைகள் வாங்கின, மெடிக்கல் ஷாப்புக்கு வாங்கின அந்த டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அதையும் வச்சு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணலங்க, கீழ் கோர்ட்டில் நாங்கள் ஃபைல் பண்ணோம், அதை கன்சிடர் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு டைரக்ஷன் தருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், எவிடன்ஸை கரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சார். எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரக்ஸோட டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எல்லாமே. அதாவது ஃபைல் பண்ணணும், அதுதான் முக்கியம். எல்லாமே ஃபைல் பண்ணணும். ஆமாம், அதெல்லாம் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணலை, வெறும் இதில் சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி வந்து நான் கன்சிடர் பண்ணல, அப்ளை பண்ண, ஃபைல் பண்ணல. அதுதான். இப்போ இந்த மாதிரி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் இப்போ இது மாதிரி அட்வொகேட்ஸ் யாருன்னா கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது அட்வொகேட்ஸ்னா அந்த ஃபீல்டில் நல்லா தெரிஞ்ச வெல் விஷாக இருக்கக்கூடிய, அதாவது நல்லா இதுவாக இருக்கவங்க. ஏன்னா சில பேர் சிவில் சைடில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, சில சைடு கிரிமினல் சைடில் இருப்பாங்க. இப்போ நான் எல்லா சைடும் பார்ப்பேன், பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக அதோட சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ 397 தானே பண்ணுறீங்க, இதை ஃபைல் பண்ணுங்க. 397 பண்ண போகிறேன், இப்போ பண்ண போகிறேன். அதனால் இதையும் சேர்த்து ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணி கேளுங்க, டைரக்ஷன் கேளுங்க, கொடுப்பாங்க. ஓகே சரிங்களா? நியூ டாக்குமெண்ட் வேணாலும் நாங்கள் மார்க் பண்ணுறேன்னு கேளுங்க. ஓகே. அது 395 என்னவோ செக்ஷன், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. டாக்குமெண்ட் மார்க் பண்ணுறதாலும் ஹைகோ இது அப்பெலன்ட் கோர்ட் போயிட்டு டாக்குமெண்ட் மார்க் பண்ணலாம். கீழே என்கிட்ட இருக்குது, அதையும் சேர்த்து நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி கேட்டிங்கன்னா கூட டைரக்ஷன் பண்ணி பண்ண சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. எஃப்ஐஆர் ஃபைல். சரி, நான் கேட்குறேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க ரைட்டு, ஆனால் அவங்க கையில் போயிடுச்சு, அதனால என்ன உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்? எது? கடையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, டாக்குமெண்ட் எல்லா மெடிசன்ஸும் திருட்டாங்களா சார்? சரி சார். 396 IPC 396 ஃபைல் ஆகணும் சொல்லியிருக்கேன். கரெக்ட் சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள்
சொல்ற விஷயம் வந்து ஆனா 396 வருமான்னு தெரியல. ஆள் தெரியாத ஆளா தெரிஞ்ச ஆளுன்ற கான்செப்ட் சார். ரைட். எனியோ தெஃப்ட் அந்த கான்செப்ட்ல நீங்க சொல்றீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கான்செப்ட்ல போட்டீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அது ஓடும் கேஸ்ல நிரூபிக்கிற கதை வேற. பட் அந்த இடம் உங்களுக்கு எப்படி ரெக்கவரி வரும்? நீங்க போட்ட பைசா எப்படி ரெக்கவரி? அதுக்கு சிவில் தானே போடணும். அதுக்கு சிவில் ஷூட் ஒன்று இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வச்சு லேட் பண்ணாம போட்டு இந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு ஒன்று எனக்கு வந்து இடத்த கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லுங்கன்னு காம்பன்சேஷன் கேஸ் போடுங்க. இப்போ இதை டைரக்ஷன் வாங்கிட்டு சிவில் ஷூட் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் நான் வெயிட் பண்ணேன். தாராளமாக போடலாம். பட் லிமிட்டேஷன் முக்கியம். அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப லேட்டாக கழிச்சு போனீங்கன்னா, அதாவது சட்டம் தூங்குபவர்களுக்கு உதவாது. ஓகே ஓகே. சட்டம் தெரியாது என்று தப்பிக்க முடியாது. ஓகே. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் அப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ.